வீரின் பயிற்சிகள் தொடர்ந்தது. அப்படியே சில வருடங்களும் கழிந்தது. வீர் வாலிபனானான். வீரின் மாபெரும் வீரத்தைக் கண்டு அவனது வளர்ப்பு தாய் மிகவும் மகிழ்ந்தாள். ஆனால் அவளது மரணம் வெகு தூரத்தில் வளர்ந்திருப்பதை அவள் தெரிந்திருக்கவில்லை. சந்திரகாந்தா, எந்திரிமா. அரண்மனையில வேலைக்கு சேர்ந்து 7 நாள் தான் ஆச்சு. இப்படி நேரம் கழிச்சு வேலைக்கு போனேனா அப்புறம் வேலையில இருந்து அனுப்பிடுவாங்க. எந்திரி. சீக்கிரமா கிளம்புமா. மா, ஏன் இப்படி பண்ணீங்க? எவ்வளவு அழகான கனவு தெரியுமா அது? ஒரு அமைதியான ஆறு, அது சுத்தி அழகான பூக்கள், பூக்கள் மேல பட்டாம்பூச்சின்னு பார்க்கவே ரம்யமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லம்மா, நான் மந்திரமும் செஞ்சேன். ஆனா நீங்க தான் என் மந்திரத்தை கெடுத்துட்டீங்க. அதாவது என்னோட கனவு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மீனவர்கள். கனவு மட்டும் கண்டா போதாது. மா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? என் அப்பா அம்மாக்காக வேலைக்கு போறேன், அவங்களுக்கு உதவி செய்யறேன். அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையாவா? நிஜமாதான். உன்னை மகளை அடைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். உங்களை மாதிரி அப்பா அம்மா எல்லாருக்கும் கிடைக்கணும். மா, நேரம் ஆச்சு. ஆமா ஆமா, நான் கிளம்புறேன். ஏய் வீரா. தேஷ், எங்க போன நீ? எனக்கு மதுபானம் வேணும். நான் தேஷ்,
உன் நண்பன் என்ன இப்போ மதுபானம் இங்குள்ளது. எவ்வளவு நேரமாக காத்திருப்பது? நான் உடன் இருந்தால் மதுபானத்தை விட சிறப்பாக இருக்கும். சம்பா, இங்கே இருக்கிறேன். நான் இருக்கையில் இந்த போலிகள் எதற்கு? ஒரே அடியாக உரிமை கொண்டாடாதே. வீர் எங்களுக்கானவன். போதும் போதும் போதும். நான் எல்லாருக்கும் பொதுவானவன் தான். உங்க எல்லாருக்கும் சொந்தக்காரன். உயிர் மீது ஆசை இருந்தால் நீ யார் என்று சொல்லிவிடு. இல்லை என்றால் இந்த தேள் உன்னை கொன்றுவிடும். நான் சொல்லிவிடுகிறேன். நான் சூரிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களை கண்காணிப்பதற்காக. நீங்க செய்யற செயல்களை பத்தி அந்த நாட்டுக்கு தகவல் சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பியிருக்காங்க. என்னை விட்டுருங்க. இன்று எனது அம்மாவின் பிறந்த நாள். என் அம்மாவின் பிறந்த நாள் அன்று நான் யாரையும் கொல்லும் வழக்கம் இல்லை. நீ சென்று உன் சூரிய நாட்டிற்கு தகவல் சொல். வீரன் வந்து கொண்டிருக்கிறான் என்று. நம் ராஜ்யத்தின் கதவுகள் மிக வலிமையானது. இதுவரை எவரும் அதை கடந்து வந்ததில்லை. இருந்தும் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். அருமை. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த சக்தியினால எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட, சூரிய நாட்டை தவிர. அதை அடையறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்ச. ஆனா ஒவ்வொரு தடவையும் தோத்து போய்தான் வந்த. அதாவது தோக்கடிக்கப்பட்ட. அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க நான் முயற்சி பண்ணேன். பல மாசம் தேடலுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. நீ சூரிய நாட்டை அடைய முடியாததுக்கு காரணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவ அங்க இருக்கா, அந்த மந்திரக்காரி. உன்னுடைய மரணம் அந்த ரத்ன பிரபா மக, அவ அங்கத்தான் இருக்கா. என்னால அவ முகத்தை பார்க்க முடியல. ஆனா உன்னுடைய எதிர்காலமே அந்த சூரிய நாட்டுல தான் இருக்கு. நீ அதை ஜெயிச்சாதான் உன்னுடைய மரணத்துல இருந்து நீ தப்பிக்க முடியும். அடைந்தாயா? வீரனை திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயமா? அவ்வளவு சீக்கிரத்துல என்ன திருப்திப்படுத்த முடியாது. உன்னை திருப்திப்படுத்த யாராலும் முடியாது வீரா. எவ்வளவு நாள் தேடுவாய்? யாராவது ஒரு பெண்ணை காதலிக்கலாம் அல்லவா? என் அம்மா சொல்லியிருக்காங்களே, இந்த காதல் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனை கோழையாக்கிருமா. மகனே வீரு, உடனடியாக அரண்மனைக்கு வந்துவிடு. மா, என்னை அழைத்தீர்களா? சூரிய நாட்டு இளவரசிகளை காக்கும் மெய்காப்பாளர்களை தேர்ந்தெடுக்க உள்ளன. அவர்களை தேர்ந்தெடுக்க அந்த நிகழ்வுகளில் ஒரு போட்டியும் உள்ளது. உங்கள் மகனை முதல் முறையாக அங்கு அனுப்புகிறீர்கள். நான் உடனடியாக அங்கு செல்கிறேன். நமது படையினை இல்லை, பலமுறை படைகளுடன் சென்றுள்ளோம். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை வெல்ல வேண்டும். சக்தியினால் அல்ல, புத்தியினால். செல், இரு இளவரசிகளையும் கடத்தி கொண்டு வந்துவிடு. கடத்தி வா. அப்படி நாம் வெற்றியும் பெறலாம், இருவருக்கும் காயங்கள் ஏற்படாது. போரே தொடுக்காமல் நாம் அந்த சூரிய நாட்டுக்கு தீ வைப்போம். செய்வாயா? சரி அம்மா. நீ என்ன பண்ற? தூக்குறதா இருந்தா அவளை தூக்கு. உன்னை கொல்ல பிறந்தவள. ரத்ன பிரபா மகளை கொல்றதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா?
நான் செய்யும் அனைத்தையும் நீ புரிந்து கொண்டால் நீ இங்கல்லவா இருப்பாய். அங்கேயே இரு, நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். இப்ப நான் போயிட்டு வரேன். இவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு இவனால நான் தாமதமா போறேன். இங்க பார், நான் காற்றில் பறந்து வருகிறேன். பாத்து பாத்து, கீழே விழுந்துற போறேன். பக்கும் பக்கும் பக்கும். பார், எப்படி ஆட்டகாசமாக பறந்து வந்திருக்கிறேன் என்று. ஆட்டகாசமா இல்ல, அட்டகாசமா. அது சரி, இன்னைக்கு யாரு ஜெயிச்ச? பெரிதாக ஒன்றுமில்லை, சில பறவைகளை தோற்கடித்தேன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் நன்றாக பறக்க கற்றுக்கொண்டேன். அத நான் தான் பார்த்தனே. ஆனா நீ நல்லா பறப்பியான்னு உன்னை பரிசோதிச்சே ஆகணும். பேசியது போதும், வா வா. காற்றை நான் எப்படி கிழித்துக் கொண்டு போகிறேன் என்று பார். காற்றில் எவ்வாறு மிதக்கிறேன் என்று பார். ஹக்கும் பக்கும் பக்கும். பார்த்தாயா எப்படி காற்றில் மிதக்கிறோம் என? இதுதான் அவர்களின் நாடு. இதுவரை நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. நம்மை யாரும் இங்கு அடையாளம் கண்டுகொள்ளக்கூடாது. அப்பொழுதுதான் நம் திட்டம் வெற்றி பெறும். போட்டியில் பங்கெடுத்து திட்டத்தில் வெற்றி அடைவோம். சரியா நண்பா? கவலைப்படாது. நடக்க போவதை பார். சதாட்சி சதாட்சி, நான் எப்படி இருக்கேன்? நீ அழகாதான் இருக்க, ஆனா உன்னை விட நான் தான் ரொம்ப அழகா இருக்கேன். இங்க வா, இங்க வா. வா வா. மாயக்கண் அடியே நீயே சொல்லு, எங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கோ? உங்கள் இருவரில் யாரும் இல்லை. பொய் சொல்ற. பணிப்பெண் சந்திரகாந்தா வந்துள்ளேன். வருவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஆஹா, நீ வர வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? ஆமா, கண்ணாடி கிட்ட கேளு, அதுவே எல்லாத்தையும் சொல்லும். சரி. அப்படி இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? சொல்கிறேன். யார் அழகு என்று கேட்டார்கள், சொல்லிவிட்டேன். சதாட்சி, அங்க பாரு. பக்கத்துல போய் பார்க்கலாமா? உங்களுக்கு மந்திர விதைகள்லாம் தெரியுமா? எனக்கு நிறைய மந்திர விதைகள் தெரியும். வணக்கம் மகாராஜா. 2 பேரும் அங்க என்ன பண்றீங்க? அப்பா, ஆமாப்பா, காவல்காரனுக்கு மந்திரம் கூட தெரியுமா? மந்திர தாதியா? தாதி அல்ல, மந்திரவாதி. அப்பா, பெண்களால் எப்படிப்பா எங்களை பாதுகாக்க முடியும்? பெண்கள் அல்ல, மந்திர பெண்கள். மந்திர பெண்கள் இடத்திலும் மந்திரவாதிகள் போல் சக்திகள் உள்ளது. நான் கூறியது புரிந்ததா? இனி உங்களை பாதுகாக்க போவது யார் தெரியுமா? சந்திரகாந்தா. மகாராஜா, இனி நீதான் இவர்களை பாதுகாக்க வேண்டும். இளவரசிகள் இருவரையும் கண்ணி நிமை போல் நீ பாதுகாக்க வேண்டும். கட்டளையை நிறைவேற்றுவாயா? நிச்சயமாக. என்னிடம் பெரிய மந்திர சக்திகள் இல்லை. ஆனாலும் இவர்களுக்காக எதையும் செய்வேன். அந்த
பறவை ஏன் வந்தது தெரியுமா சதாக்ஷி? அந்த பறவை ஏன் வந்தது தெரியுமா சதாக்ஷி? இளவரசர் வர்றத சொல்ல வந்திருக்கு. நிச்சயமாக வீர் வருவாரா? ஆமா ஆமா, விஜயநகரத்துல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் விட்டுட்டு நம்மள தேடி வந்துருவா. தெரியுமா, இளவரசர் வீரர் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய ஆணழகரா. அவன் நிச்சயம் நம்மள தூக்கிட்டு போயிடுவான். தூக்கி செல்வான். நிச்சயமாக தூக்கி செல்ல வேண்டும். ஆனா என்ன பண்றது? நம்ம அப்பா தான் இந்த அரண்மனையோட பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சிருக்காரே. அதை தாண்டி எப்படி வருவாரு? எப்படி நம்மள தூக்கி செல்வாரு? அப்ப இளவரசருக்கு மந்திர விதை தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிந்தால் நிச்சயம் நம்மளை தூக்கி சென்று விடுவார். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எங்க கனவுல வர இளவரசன் கண்டிப்பா வந்துடுவான். நான் வந்து விட்டேன். மந்திரங்கள் செய்யலாமா? என்னை பிடித்திருக்கிறதா? உங்களை தவிர வேற யாரையும் ஏத்துக்க மாட்டோம். யார் நீ? இங்க யாரும் அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. நீ எப்படி இங்க வந்தாய்? நீ ஏன் கேக்குற? ஆமா, பணிப்பெண்ணான நீ இதையும் கேக்குற?